ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 6th சயின்ஸ் சாப்டர் 10 லிவிங் கிரியேச்சர் எக்ஸ்ப்ளோரிங் their கேரக்டரிஸ்டிக் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். எசென்சியல் கண்டிஷன் ஃபார் ஜெர்மினேஷன் ஆஃப் அ சீடு. ஒரு சீடு வந்து ஜெர்மினேட் ஆகுறதுக்கு என்னென்ன கண்டிஷன் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். Have you observed as seed germination? You might have wondered what conditions are required for germination of a seed. What condition do you think are required for seed germination? How will you investigate whether these conditions have an effect on the germination of a seed? Let us find out by performing activity 10.2. இப்போ ஒரு சீடு வந்து ஜெர்மினேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவைப்படுது, அந்த சீடு வந்து எப்படி ஜெர்மினேட் ஆகுது அப்படிங்கறத நம்ம எப்படி அப்சர்வ் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டி மூலமா நம்ம அப்சர்வ் பண்ண போறோம். ஆக்டிவிட்டி 10.2 let us experiment. Take 4 identical pots filled with garden soil. So 4 bean seed in each pot. Now keep these pots in the following condition for 15 days. இப்போ வந்து ஒரு 4 பாட் வந்து எடுத்துக்க போறோம். அந்த பாட்ல வந்து கார்டன் சாயில் வந்து ஃபில் பண்ண போறோம். ஃபில் பண்ணிட்டு அந்த 4 பாட்லயுமே இது வந்து நம்ம பிளான் பண்ண போறோம். அப்படி பண்ணிட்டு 15 டேஸ் அதை நம்ம அப்சர்வ் பண்ண போறோம். பார்ட் ஏ, do not water the soil, place this pot in direct sunlight. இப்போ பார்ட் ஏல வந்து நம்ம எந்த வாட்டருமே ஆட் பண்ணாம டைரக்டா சன்லைட்ல வைக்க போறோம். Part B, add excess water to the soil such that water is always present above the soil. Keep adding water on a regular basis. If water reduces, place this pot in direct sunlight. இப்போ பார்ட் பில வந்து நம்ம அந்த சாயில வந்து எப்போதுமே வாட்டர் வந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி நம்ம வாட்டர் வந்து விட்டுட்டே இருக்க போறோம். சப்போஸ் வாட்டர் வந்து ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா திரும்ப நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ணிட்டே இருக்க போறோம். அந்த பாட்டையும் நம்ம டைரக்டா சன்லைட்ல வைக்க போறோம். பார்ட் சி, keep the soil in this pot slightly moist by adding a moderate amount of water on a regular basis. Place this pot in dark location. இப்போ பார்ட் சி நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அந்த சாயில் வந்து லைட்டா மட்டும் மாய்ஸ்ட் ஈரமா இருக்கிற மாதிரி வச்சுட்டு ரெகுலர் பேசிஸ்ல வந்து நம்ம அந்த சாயில வந்து மாய்ஸ்ட் பண்ணிட்டே இருக்க போறோம். அதை நம்ம டார்க் லொகேஷன்ல வந்து வைக்க போறோம். பார்ட் டி, மெயின்டைன் த சாயில் இன் திஸ் பார்ட் ஸ்லைட்லி மாய்ஸ்ட் பை ஆடிங் a moderate amount of water on a regular basis. Place this part in direct sunlight. இப்போ பார்ட் டில நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம சாயில வந்து மாய்ஸ்டா ஈரமா இருக்கிற மாதிரியே வைக்க போறோம். வச்சுட்டு அதை வந்து டைரக்டா சன்லைட் படுற மாதிரி வைக்க போறோம். இப்ப இதுல எந்த பிளான்ட் வந்து ஈஸியா சீக்கிரம் க்ரோ ஆகும் அப்படின்னு கேட்டா இந்த பாட்ல இருக்க பிளான்ட் தான் சீக்கிரம் க்ரோ ஆகும். ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து சன்லைட் வந்து கரெக்டா இருக்கும், ஆனா வாட்டர் வந்து இருக்கவே இருக்காது. அப்ப வாட்டர் இல்ல அப்படின்னா இந்த பிளான்ட் வந்து இந்த சீடு வந்து ஜெர்மினேட் ஆகாது. இப்ப இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாட்ல வந்து நிறைய வாட்டர் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த சீடு வந்து அழுகிரும். அந்த சீடு அழுகுனா அந்த சீடு என்ன செய்யாது, ஜெர்மினேட் ஆகாது. இப்ப இந்த பாட்டுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு தேவையான வாட்டர் கரெக்டா இருக்கும், ஏர் கரெக்டா இருக்கும், அதோட சன்லைட்டும் கரெக்டா இருக்கும். அப்போ பார்ட் டீல இருக்க சீடு தான் ஜெர்மினேட் ஆகும். Indicate the availability of air, sunlight and water for the seed in each these case in table 10.2. இப்ப ஒரு பாட்டுக்கும் எவ்வளவு சன்லைட் கிடைக்கும், எவ்வளவு ஏர் கிடைக்கும், எவ்வளவு வாட்டர் வந்து கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம நோட் பண்ண போறோம். When a seed turns into sprout, it is said to have germinated. Predict whether the seed in each pot will germinate. Record your prediction for each pot kept under different condition in table 10.2. சீட்ல இருந்து ஸ்ப்ரவுட் வந்து வெளியில வருது, அதான் நம்ம சீடு ஜெர்மினேஷன் சொல்லுவோம். இப்ப எந்த பாட்ல இருந்து சீடு வந்து ஜெர்மினேட் ஆகுதோ அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், சீடுக்கு வந்து எவ்வளவு வாட்டர் தேவைப்படுது, எவ்வளவு ஏர் தேவைப்படுது, எவ்வளவு சன்லைட் தேவைப்படுது. அப்போ ஒரு பிளான்ட் க்ரோ ஆகுறதுக்கு எவ்வளவு வாட்டர், சன்லைட், ஏர் வந்து தேவைப்படுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப அதை ஒரே நாள்ல தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. ரெகுலர்லி அப்சர்வ் த பாட்ஸ் ஃபார் 7 to 10 days to check the status of germination of the seeds. Record your observation in table 10.2. இப்ப இதை வந்து நம்ம 7 to 10 daysல வந்து அப்சர்வ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் தான் என்ன செய்யும், சீடு வந்து ஜெர்மினேட் ஆகும். எத்தனை நாள்ல அந்த சீடு வந்து ஜெர்மினேட் ஆகுது அப்படிங்கிறது டேபிள் 10.2ல ரெக்கார்ட் பண்ண சொல்றாங்க. கம்பேர் யுவர் ப்ரெடிக்ஷன் வித் யுவர் அப்சர்வேஷன். இப்போ ஒரு சீடு இருக்கு அப்படின்னா
அப்படின்னா எந்த பிளான்ட்ல க்ரோ ஆகும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் அப்சர்வ் பண்ணி இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்சியேட் இருக்கு அப்படிங்கறத நம்ம நோட் பண்ண போறோம். Do you think sunlight is necessary for germination of seed? Do the seeds in all parts receive air, water and sunlight? Is there any part which air is not available to the seeds? If so, it not available. What happens to the seeds in the part where water is provided in excess? Which seeds receive both air and water? Identify the parts where you can notice the germination of seeds. சீடு வந்து ஜெர்மினேட் ஆகுறதுக்கு சன்லைட் இல்லவே இல்லை அப்படின்னா அந்த சீடு வந்து ஜெர்மினேட் ஆகுமாம். சப்போஸ் அந்த சீடு வந்து வாட்டர், ஏர், சன்லைட் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா அந்த சீடு வந்து ஜெர்மினேட் ஆகுமா. இப்ப ஏதாவது ஒரு பாட்ல வந்து ஏர் இல்லவே இல்லை அப்படின்னா அந்த பாட்ல இருந்து சீடு வந்து ஜெர்மினேட் ஆகுமா. ஒரு பாட்ல வந்து நிறைய எக்ஸஸ் வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த சீடும் ஜெர்மினேட் ஆகுமா. சீடு வந்து ஏர், வாட்டர் வந்து கரெக்டா இருக்குதா அந்த சீடு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பாட் டீல இருக்கிறது தான் சீடு வந்து ஜெர்மினேட் ஆகும்னு சொன்னோம். ஏன் அந்த பாட் டீல தான் வாட்டர், ஏர், சன்லைட் எல்லாமே அதுக்கு தேவையான அளவு கிடைக்கும். எக்ஸஸ் வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம் அப்படின்னா வாட்டர் நிறைய இருந்துட்டே இருந்தது அப்படின்னா அந்த சீடு வந்து அழுகி போயிடும், அதுல இருந்து ஜெர்மினேட் ஆகவே ஆகாது. Do your observation match with your prediction? Write possible reasons in favor of your observation. In table 10.2, based on your observation, state the condition which favor seed germination. இப்ப நம்ம வந்து என்ன அப்சர்வ் பண்ணிருக்கோம், என்ன ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம், என்ன அப்சர்வ் பண்ணிருக்கோம், நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே நடந்ததா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போறோம். Which of the following are essential for seed germination? Air, water and sunlight. Compare the available condition in each part. Germination of a bean seed requires the right amount of water and air. Why do seeds require these conditions for germination? Do you think that the absence of one or more these conditions will affect seed germination? இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம், ஒரு சீடு வந்து ஜெர்மினேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஏர், வாட்டர், சன்லைட் இது மூணுமே கிடைக்கணும்னு சொல்லியிருக்கோம். இது மூணுல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா கூட அந்த சீடு ஜெர்மினேட் ஆகாதுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ பீன் சீடை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அதுக்கு வந்து வாட்டர் அண்ட் ஏர் வந்து தேவை. Let us understand how these conditions help in seed germination. The effect of the following conditions have been seen in activity 10.2. இப்ப இந்த மூணு கண்டிஷனுமே சீடு ஜெர்மினேட் ஆக எதுக்காக தேவை அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். Water. Seeds require water for germination. Water enables the seed carry out the process necessary for their growth. The outer covering of the seed is called seed coat. Water softens the seed coat and helps the tiny embryo inside it develop into a plant. இப்ப இதுதான் நம்ம சீடுன்னு சொல்லுவோம். இந்த சீடை வந்து நம்ம பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா நடுவுல வந்து ஒரு லைன் மாதிரி இருக்கும். இந்த லைனை தான் நம்ம எம்ப்ரியோன்னு சொல்லுவோம். இந்த லைன்ல இருந்துதான் நிறைய ஸ்ப்ரவுட் வந்து வரும். இதோட சீட் கோட் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். நம்ம வாட்டரை வந்து ஆட் பண்றதுனால இந்த சீட் கோட் வந்து சாஃப்டன் ஆகி இந்த எம்ப்ரியோ வெளியில வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ ஒரு சீட் வந்து ஜெர்மினேட் ஆகுறதுக்கு கண்டிப்பா வாட்டர் தேவை. ஏர் அண்ட் சாயில். சீட் நீட்ஸ் ஏர் ஃபார் ஜெர்மினேஷன். They use the air available in the space between soil particles. Moreover, space between the soil particles allow roots to grow easily. Air and soil வந்து எதுக்காக சீடோட ஜெர்மினேஷனுக்கு தேவைப்படுது அப்படின்னா சீடு வந்து ஜெர்மினேட் ஆகுது அப்படின்னா அதோட சூட்டுன்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா அந்த லீஃப், ஸ்டெம் எல்லாமே வெளியில வரும்ல அதை தான் நம்ம சூட்டுன்னு சொல்லுவோம். அந்த சூட் எல்லாமே மேல வரணும் அப்படின்னா ஏர் வந்து தேவை. சீடு சாயில இருந்து மேல வர்றதுக்கு ஏர் இருந்தா மட்டும்தான் அந்த ஏர் மூலமா அந்த சூட்டு வந்து மேல வரும். அதே மாதிரி அந்த ஏர், அந்த சாயில வந்து ஏர் இருந்தா மட்டும்தான் ரூட்டும் கீழே போக முடியும், பிளான்ட் வந்து இன்னும் ஹெல்த்தியா க்ரோ ஆக முடியும். Light and or dark condition. We have learned that for the bean seed, presence of light is not essential for their germination. In general, most seeds do not require light for germination. Sunlight is required for further growth of the seedling. ஏற்கனவே பீன் சீடு வந்து பார்த்தோம். இந்த பீன் சீடு வந்து டார்க் பிளேஸ்லயும் என்ன செஞ்சிருக்கும், க்ரோ ஆயிருக்கும். ஆனா எல்லா சீடும் ஜெர்மினேட் ஆகுறதுக்கு லைட் தேவையான்னு கேட்டா கிடையாது. எல்லா சீடும் ஜெர்மினேட் ஆகுறதுக்கு லைட் தேவையில்லை. ஆனா அதுக்கப்புறம் ஃபர்தர் குரோத்துக்கு வந்து கண்டிப்பா சன்லைட் வந்து தேவை.
Some seeds of flowering plants like coleus and petunia require light to germinate. Covering these seeds with soil inhibits their sprouting. Seeds of flowering plants like calendula and zinnia need darkness to germinate. These seeds should be covered with sufficient soil. இப்போ நம்ம ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா எந்த ஃப்ளார் எல்லாம் எந்த பிளான்ட் எல்லாம் பூ பூக்குமோ அதை எல்லாமே நம்ம ஃப்ளாரிங் பிளான்ட்னு தான் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எதெல்லாம் ஃப்ளாரிங் பிளான்ட்னு சொல்லுவோம் அப்படின்னா கோலியஸ், பெட்டூனியா, கேலன்சுலா, சினியா இது எல்லாமே ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் தான். ஆனா கோலியஸ் அண்ட் பெட்டூனியா க்ரோ ஆகுறதுக்கு சாயில் வந்து கண்டிப்பா வேணும். ஆனா கெலன்சுலியாவோட சீடு வந்து ஜெர்மினேட் ஆகுறதுக்கு சாயில் வந்து தேவையில்லை. In the chapter Mindful Eating, a path to a healthy body, you have learned that human beings need a balanced diet for good health and proper growth. Similarly, plants too need favorable conditions and nutrients for their proper growth and development. What other conditions do you think would affect seed germination? Mindful eating, a path to a healthy body ல வந்து ஒரு ஹியூமன் ஒரு அனிமல்ஸ் வந்து க்ரோ ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து பேலன்ஸ் டயட் வந்து கண்டிப்பா தேவைன்னு பார்த்தோம். அதே மாதிரிதான் ஒரு பிளான்ட் க்ரோ ஆகணும்னாலும் அதுக்கு பேலன்ஸ் டயட் வந்து கண்டிப்பா வேணும். 10.3 Growth and movement in plants. How do plants respond to sunlight? Does sunlight affect the direction of growth of different parts of a plant? In which direction would the root and shoot the plant grow and move if the plant is placed inverted? How would you design an activity to find answer to these questions? இப்போ நம்ம வந்து பிளான்ட் வந்து சன்லைட் வந்து எப்படி எல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுது, ஒரு பிளான்ட் க்ரோ ஆகுறதுக்கு சன்லைட் வந்து எந்த அளவு தேவைப்படுது அப்படிங்கறத ஆக்டிவிட்டி மூலமா நம்ம பார்க்க போறோம். ஆக்டிவிட்டி 10.3 let us design. Take some bean or gram seed and allow them to germinate on a moist cloth or moist tissue paper. இப்ப நம்ம ஒரு moist cloth ஒரு ஈர துணி அல்லது ஒரு ஈரமான டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிறோம். அந்த ஈர துணி அல்லது டிஷ்யூ பேப்பர்ல பீனோட சீடு அல்லது கிராம் சீட் வந்து நம்ம போட போறோம். Let them germinate until each of them develop into a seedling having a small root and small shoot. எல்லா சீடுமே ஜெர்மினேட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போறோம். அந்த ஜெர்மினேட் ஆன சீட்ல இருந்து ரூட் அண்ட் சூட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போறோம். Now take 3 glass beakers or tumblers and label them as ABC. இப்ப நம்ம 3 பீக்கர் வந்து எடுத்துக்கிறோம். அந்த பீக்கர் ஆர் டம்ளர்ல வந்து ABC அப்படின்னு சொல்லி மார்க் பண்ண போறோம். Take 3 glass plates and attach a thick plotting paper to one side of each plate using the திக் சாஃப்ட் காட்டன் த்ரெட். இப்ப அந்த 3 கிளாஸ் பிளேட்லயுமே வந்து ஒரு திக் பிளாட்டிங் பேப்பர் வந்து எடுத்துக்கிறோம். அந்த பிளாட்டிங் பேப்பர்ல வந்து நிறைய காட்டன் ஆறு த்ரெட்டை வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். ஃபிக்ஸ் ஒன் சீட்லிங் ஆன் த ஈச் பிளேட் யூசிங் த திக் சாஃப்ட் காட்டன் த்ரெட் as shown in figure 10.2 ensuring that the plant is not damaged. இப்ப நம்ம ஒரு சீட்லிங் ஒரு சீட்ல இருந்து சூட்டு ரூட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த ஒரு சீடையுமே டேமேஜ் ஆகாத அளவுக்கு எடுத்து இந்த காட்டன்ல வந்து நம்ம வைக்க போறோம். Now place one glass plate upright with a seedling attached to each of the beaker A and beaker C as shown in figure 10.2 and 10.2C. காட்டன்ல இருக்க சீடை வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல வந்து அரேஞ்ச் பண்ண போறோம். 1 and C-ல வந்து நம்ம ரூட் கீழே இருக்கிற மாதிரியும் சூட் மேல இருக்கிற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம். B-ல வந்து ரூட் மேல இருக்கிற மாதிரியும் சூட் கீழே இருக்கிற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம். Beaker B arrange the plate such that the shoot of a seedling is directed downwards and the root is directed upwards as shown in figure 10.2b. இப்போ B அப்படிங்கறதுல வந்து நம்ம ரூட் மேல இருக்கிற மாதிரியும் சூட் கீழே இருக்கிற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம். Into all the 3 beakers to ensure that the seedling in each beaker remains above the water level. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த 3 பீக்கர்லயுமே வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். In each case, let the bottom of the plotting paper get completely wet by soaking in the water. In this way, the seedling will get moisture from the wet plotting paper. எது வரைக்கும் நம்ம வாட்டர் ஆட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த நம்ம கிளாத் த்ரெட் வந்து வச்சோம் இல்லையா, அந்த காட்டன் த்ரெட் வரைக்கும் நம்ம வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ண போறோம். அப்படி ஆட் பண்ணும்போது காட்டன் கிளாத் வந்து வெட்டாவே இருக்கும், சீடும் வெட்டாவே இருக்கும். அப்போ சீக்கிரம் ஜெர்மினேட் ஆகும். Place beaker A and beaker B inside
sunlight as shown in figure 10.2a and figure 10.2b. இப்போ beaker A and B வந்து டைரக்டா sunlight படுற மாதிரி வைக்கிறோம். Position beaker C as shown in figure 10.2c. Place a cardboard box in such a way that the seedling gets light from one direction only through a small circular hole. இப்போ C அப்படிங்கிற பீக்கரை வந்து நம்ம ஒரு கார்ட்போர்டுக்குள்ள ஒரு ஹோல் மட்டும் போட்டு அந்த ஹோலை வந்து டைரக்டா சன்லைட் படுற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம். The table 10.3 with your prediction and observation. இப்போ நம்ம 10.3ல வந்து நம்மளோட prediction எப்படி இருக்கும், observation எப்படி இருக்கும் அப்படி சொல்லி பார்க்க போறோம். What is the direction of growth of root and shoot in beakers? A, B, C based on your observation. Do your prediction match your observation? What do you conclude from this activity? இப்போ நம்ம வந்து என்ன predict பண்ணோம், என்ன observe பண்ணோம் அப்படிங்கறத எழுதிட்டு இந்த இதை பார்க்கும்போது நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. From the result of this experiment, table 10.3 and figure 10.3, we note that when the plant is get upright, the root grows downwards and shoot grows upwards. எப்போ வந்து plant வந்து grow ஆகுதோ அதோட shoot எல்லாமே upwardsல மேல வந்து வளரும், root எல்லாமே downwardsல வளரும். இப்ப நம்ம beaker Bல வந்து என்ன வச்சிருந்தோம் அப்படின்னா root வந்து மேல இருக்கிற மாதிரியும் shoot கீழே இருக்கிற மாதிரியும் வச்சிருந்தோம். ஆனா அது எப்படிதான் grow ஆகுது, root அப்படியே பெண்ட் ஆகி கீழாம வளருது, shoot அப்படியே பெண்ட் ஆகி மேலாம போகுது. When the plant gets sunlight only from the one direction, the shoot grows in the direction of light while the root continues to grow downwards. Speaker C பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, எந்த டைரக்ஷன்ல சன்லைட் இருக்கோ அந்த டைரக்ஷனை நோக்கி தான் அதோட லீஃப் அதோட பிளான்ட் எல்லாமே grow ஆகும். After concluding activity 10.3, we can conclude that shoot of plant grow upward and exhibit movement towards sunlight, but roots of plants grow downwards. இப்ப இந்த ஆக்டிவிட்டியை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம சீடை எப்படி வச்சாலும் சரி அதோட ரூட் டவுன்வர்ட்ல தான் grow ஆகும், அதோட ஷூட் அப்வர்ட்ல தான் grow ஆகும். Known as scientist, Jagadish Chandra Bose, 1858-1937, was an Indian scientist who did some fascinating experiments with plants. He built a machine called crystallograph to record how plants respond to stimuli like light, heat, electricity, and gravity. With this machine, he could measure how fast plants grow. He also showed that plants can sense and respond to stimuli. ஜெகதீஷ் சந்திர போஸ் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா 1858ல இருந்து 1937 வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு இந்தியன் சயின்டிஸ்ட். இவங்க வந்து பிளான்ஸ் பத்தின நிறைய ஃபாசினேட்டிங்கான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து இவங்க வந்து பண்ணி காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க கிறிஸ்கோகிராஃப் அப்படிங்கிற ஒரு மிஷின் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மிஷின் வந்து ஒரு பிளான்ட் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, ஒரு ஸ்டிமுலி வந்து எப்படி வந்து நடக்குது, இப்ப லைட், ஹீட், எலக்ட்ரிசிட்டி, கிராவிட்டின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து பிளான்ட் வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுதுன்னு வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த மிஷினை வச்சு எவ்வளவு ஃபாஸ்டா பிளான்ட்ஸ் வந்து க்ரோ ஆகுது அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். லைஃப் சைக்கிள் ஆஃப் அ பிளான்ட். இப்போ ஒரு பிளான்ட்டோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். We have learned about condition required for germination and how plants grow and exhibit movement. Let us now explore the changes a plant undergoes in its whole life. இப்போ நம்ம ஒரு பிளான்ட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சீடுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஜெர்மினேட் ஆகுறதுக்கு என்னென்ன கண்டிஷன் தேவை, அதுக்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட் தேவை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து ஒரு பிளான்ட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து அதோட லைஃப் சைக்கிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஆக்டிவிட்டி 10.4, let us explore. Plant a bean seed and provide suitable condition for its growth. Observe regularly for 3 months. இப்ப நம்ம ஒரு பீன் சீடை வந்து பிளான் பண்ண போறோம். பிளான் பண்ணிட்டு அதை வந்து 3 மந்த்துக்கு வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ண போறோம். அப்படி 3 மந்த்துக்கு அப்சர்வ் பண்ணும்போது ஒரு லீஃப்ல இருந்து இன்னொரு லீஃப் வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது, அந்த லீஃப்ல இருந்து ஃபிளார் வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது, அந்த ஃபிளார்ல இருந்து அடுத்து ஃப்ரூட் ஆறு சீடு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம அதை ரெக்கார்ட் பண்ண போறோம். Record your observation in table 10.4 and as and when changes became visible. இப்போ வந்து அதுல வந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்து நமக்கு விசிபிள் ஆகுற மாதிரி இருக்கும் அந்த அப்சர்வேஷன் எல்லாத்தையும் நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம்.
when any change is observed. Record answer for the following question. இப்போ என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணிட்டு அதை நம்ம அப்சர்வ் பண்ண போறோம். How long it take for any change to occur. Make sketches of various changes that you observe in table 10.4. இப்போ வந்து ஒரு பிளான்ட்ல இருந்து லீஃப் வந்து ஒரு சீட்ல இருந்து ஜெர்மினேட் ஆகுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது, அந்த ஜெர்மினேட் ஆன சீட்ல இருந்து லீஃப் வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது, அந்த லீஃப்ல இருந்து ஃபிளார் வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது அப்படிங்கறது வரைக்கும் நம்ம நோட் பண்ண போறோம். ஆஃப்டர் ஹவு மெனி டேஸ் டஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிளார் அப்பியர். இப்ப அந்த பிளான்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபிளார் வர்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படிங்கறத நம்ம அப்சர்வ் பண்ண போறோம். After some parts of the flower have dried, can you see any further growth? இப்போ அந்த பிளான்ட்ல இருந்து நிறைய ஃபிளார் வந்து ட்ரை காஞ்சி கீழே விழுந்துரும். அதுக்கப்புறம் அந்த ஃபிளார்ல இருந்து அந்த இடத்துல இருந்து ஏதாவது growth வந்து தெரியுதா? Which structure do the remaining parts of the flower develop into? இப்போ அந்த ஃபிளார்ல இருந்து எந்த பார்ட் ரிமைன் ஆயிருக்கு, அந்த ரிமைன் ஆன பார்ட்ல இருந்து என்ன வந்து grow ஆகுது அப்படிங்கறதையும் அப்சர்வ் பண்ண போறோம். Can you notice a pod or a fruit with seed develop from a flower? இப்போ ஒரு அந்த ஃபிளார்ல இருந்து ஒரு ஃப்ரூட் வந்து எப்படி வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு நம்மளால நோட்டீஸ் பண்ண முடியும். வாட் ஹேப்பன்ஸ் டு த பிளான்ட் ஆஃப்டர் த ஃப்ரூட்ஸ் கண்டெய்னிங் சீட்ஸ் ஆர் ஃபார்ம்டு. இப்போ ஒரு ஃப்ரூட் ஆறு சீடு வந்து ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பிளான்ட் வந்து என்னவா ஆகுது? Go through the observation you record regarding the growth of a bean plant in table 10.4. What changes do you observe after the fruits are formed? Does the plant become yellow and even when you continue watering it? Sow the seeds obtained from your bean plant. Watch how the seed give rise to a new generation of a bean plant. Compare the sketches that you have drawn in table 10.4 with figure 10.4. இப்போ வந்து நம்ம வந்து சீடுக்கு அந்த பிளான்ட்டுக்கு எல்லாமே நல்லா வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டே தான், வாட்டர் வந்து விட்டுட்டே தான் இருக்கும். அந்த பிளான்ட்ல இருந்து ஃப்ரூட் வந்ததுக்கு அப்புறம் ஆறு சீடு வந்து நல்லா க்ரோ ஆனதுக்கு அப்புறம் அந்த பிளான்ட் வந்து எல்லோ கலர்ல சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம கண்டினியூவா வாட்டர், சன்லைட், ஏர் எல்லாமே கிடைக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டாலுமே அந்த வாட்டர் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்படி எல்லோ கலர்ல காஞ்சு போய் அப்படி டெத் ஆயிரும். ஆனா அதுல இருந்து கிடைச்ச நம்ம அந்த பீன் சீடை வந்து இன்னொரு தடவை நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா திரும்ப அந்த சீடு வந்து ஜெர்மினேட் ஆகி க்ரோ ஆகி நமக்கு இன்னும் நிறைய பீன் சீடு வந்து கொடுக்கும். இதைதான் நம்ம ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். Seed grows into a young plant and matures to produce a flower and fruit. The fruit, in this case a pod, contains a seed which give rise to a new generation of a bean plant. The entire process from a seed to a plant and then to the next generation of the seed is called life cycle of a plant. When a plant stops growing and all activities of life gradually comes to an end, even after the availability of all the necessary conditions, the plant is considered dead. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு சீடுல வந்து ஒரு பிளான்ட் வந்து க்ரோ ஆகுது. அந்த க்ரோ ஆன பிளான்ட்ல இருந்து நமக்கு திரும்ப சீடாவோ ஃப்ரூட்டாவோ கிடைக்குது. அப்படி கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பிளான்ட் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். அந்த மாதிரி சேஞ்ச் ஆகுறதா நம்ம பிளான்ட் வந்து டெட் ஆகுதுன்னு சொல்றோம். ஆனா அந்த பிளான்ட்ல இருந்து நம்ம திரும்ப சீடை எடுத்துருவோம் இல்லையா, எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப அந்த சீடை வந்து நம்ம ஜெர்மினேட் பண்ணுவோம். இததான் நம்ம பிளான்ட்டோட லைஃப் சைக்கிள்னு சொல்லுவோம். இந்த பிக்சரை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஜ் 1ல சீடா இருக்கும். அந்த சீடை வந்து ஜெர்மினேட் பண்ணுவோம். அந்த சீடை ஜெர்மினேட் பண்ணதுக்கு அந்த சீட்ல இருந்து ஜெர்மினேட் ஆனதுக்கு அப்புறம் அதுல இருந்து நிறைய லீவ்ஸ் வரும். நிறைய லீவ்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஃபிளார் வரும். ஃபிளார் வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து ஃப்ரூட்ஸ் வரும். ஃப்ரூட்ஸ் வந்து திரும்ப சீடா மாறும். அந்த சீடு திரும்ப என்ன செய்யும், நம்ம ட்ரை பண்ணி எடுத்து அந்த சீடை திரும்ப ஜெர்மினேட் பண்ணி அதுல திரும்ப லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆயிட்டே தான் இருக்கும். இந்த ப்ராசஸ் தான் நம்ம பிளான்ட்ஸோட லைஃப் சைக்கிள்னு சொல்றோம். Life cycle of animals. We have learned about the life cycle of a plant. We have seen that a plant goes through many changes in its life cycle. Have you ever observed how animals grow over time? Draw sketches of their young ones and name them. இப்ப நம்ம பிளான்ட்ஸோட லைஃப் சைக்கிள் வந்து பார்த்தோம். பிளான்ட்ஸுக்கு எப்படி ஒரு லைஃப் சைக்கிள் வந்து இருக்கோ அதே மாதிரி அனிமல்ஸுக்கும் லைஃப் சைக்கிள் வந்து இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, மஸ்கிட்டோவோட லைஃப் சைக்கிள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். லைஃப் சைக்கிள் ஆஃப் அ மஸ்கிட்டோ. Mosquitoes buzzing around is a common experience for all of us.
Female mosquitoes are blood-sucking insect that transmit several diseases like malaria, dengue, and chikungunya. You might have learned from newspapers, school notice boards, or awareness campaign that mosquito breeding should be prevented. We are advised not to allow water to stagnate anywhere in our surrounding. Why is it so? Does stagnant water have any relation with mosquito laying eggs? Mosquitoes வந்து பஸ்ஸிங் சவுண்டோட நம்மள சுத்தி வந்ததை எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். ஃபீமேல் மஸ்கிட்டோ தான் வந்து பிளட் வந்து நிறைய சக் பண்ணும். அப்படி சக் பண்ணி அதுதான் நிறைய டிசீஸையும் ஸ்ப்ரெட் பண்ணும். என்னென்ன டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணும் அப்படின்னா மலேரியா, டெங்கு, சிக்குன்குனியா எல்லாமே ஃபீமேல் மஸ்கிட்டோனால தான் வருது. இப்ப நம்ம நிறைய நியூஸ் பேப்பர், ஸ்கூல் நோட்டீஸ் போர்டு ஆறு நிறைய அவேர்னஸ்ல வந்து மஸ்கிட்டோ பிரீடிங் வந்து நம்ம பிரிவென்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்ப நம்ம வாட்டர் வந்து நிறைய ஸ்டாக்னேட் வாட்டர் வந்து நம்ம நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால அந்த கிளீன் வாட்டர்ல இருந்து நிறைய மஸ்கிட்டோஸ் வந்து வரும். மஸ்கிட்டோஸ் எல்லாமே அந்த வாட்டர்ல வந்து நிறைய எக்ஸ் வந்து லே பண்ணிட்டு போயிடும். அந்த எக்ஸ்ல இருந்து எப்படி வந்து மஸ்கிட்டோஸ் வருது, அந்த மஸ்கிட்டோவோட லைஃப் சைக்கிள் வந்து எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். Conduct a safety audit in your school or at your home and surrounding to check for stagnant water. If available, carry a hand lens to observe any small creature. Some common places where stagnant water is likely to gather are desert coolers, planted pots, and any open container. You may find two different types of worm-like creature. They are larva and pupa, two distinct life stages during the development of mosquitoes. In case you observe larvae and pupae, report your teacher. Discuss with the teacher and classmates about the necessary measures one can take to prevent breeding of mosquitoes. What differences do you observe in the shape of larvae and pupae? நம்மள சுத்தி நம்ம நிறைய வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்ச வாட்டர் வந்து நம்ம கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா அந்த வாட்டர்ல நிறைய ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் வந்து எக் வந்து விட்டுட்டு போகும். அப்படி விட்டுட்டு போற எக்ல வந்து லார்வா அண்ட் பூப்பா ரெண்டு டைப்ல வந்து நம்ம இன்செக்ட் வந்து பார்க்க முடியும். அந்த லார்வா அண்ட் பூப்பா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ரெண்டுமே மஸ்கிட்டோஸ் தான். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் வந்து நம்ம லார்வான்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து கொஞ்சம் க்ரோ ஆனதை பூப்பான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் க்ரோ ஆகுறதுதான் நம்ம மஸ்கிட்டோன்னு சொல்லுவோம். வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகாம அதுகிட்ட இருந்து வர டிசீஸ்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நம்மளோட சரௌண்டிங்ஸ்ல நம்மளை சுத்தி நிறைய ஓப்பன் ஸ்பேஸ்ல வாட்டர் வந்து நிறைய தேங்கி தேங்கி இருந்தது அப்படின்னா அதை உடனே நம்ம டிஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மஸ்கிட்டோஸ் வந்து நிறைய டெவலப் ஆகுறத நம்மளால கம்மி பண்ண முடியும். லார்வா அப்படிங்கிறது மஸ்கிட்டோவோட இனிஷியல் ஸ்டேஜ், பூப்பா அப்படிங்கிறது லார்வாக்கு அப்புறம் வர ஸ்டேஜ். இந்த பூப்பாக்கு அப்புறம் ஒரு அடல்ட் மஸ்கிட்டோவா ஃபார்ம் ஆயிரும். இந்த லார்வா அண்ட் பூப்பா ரெண்டுமே எங்க இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி பாண்ட் வாட்டர்ல அல்லது ஓப்பன் கண்டெய்னர்ல நம்ம ஏதாவது வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த லார்வா அண்ட் பூப்பா ரெண்டுமே இந்த வாட்டர்ல தான் இருக்கும். Mosquito larvae and pupae observed in water bodies repeatedly come to the water surface. What can be the reason for this? Mosquito larvae and pupae live in water and require air to respire. They move to the surface of the water for mosquito பொறுத்த வரைக்கும் மஸ்கிட்டோவோட இனிஷியல் ஸ்டேஜ் ஆன லார்வே அண்ட் பூப்பே ரெண்டுமே எங்க தான் இருக்கும் அப்படின்னா வாட்டர் பாடிஸ்ல தான் இருக்கும். அது வந்து அப்பப்போ வாட்டர் சர்ஃபேஸ்க்கு வரும். எதுக்காக அந்த மாதிரி வாட்டர் சர்ஃபேஸ்க்கு வருது அப்படின்னா அதுக்கு தேவையான ஏர் வந்து வேணுங்கிறதுனால அது அப்பப்போ வாட்டர் சர்ஃபேஸ்க்கு வந்து. How can the life cycle of a mosquito do be disturbed? மஸ்கிட்டோவோட லைஃப் சைக்கிள் வந்து நம்ம எப்படி டிஸ்டர்ப் பண்றது? I have seen my mother spraying kerosene oil on stagnant water. Why does she do so? நான் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் ஆயிருக்க வாட்டர்ல எங்க அம்மா வந்து ஹெரோசன் ஆயில் ஸ்ப்ரே பண்றத பார்த்திருக்கேன். எதுக்காக அப்படி பண்றாங்க? ஹெரோசன் ஆயில் ஃபார்ம்ஸ் த thin layer over the water surface. This layer separates water from air and does not allow larvae and pupae to inhale air. As a result, they die. ஹெரோசன் ஆயில் எதுக்காக நம்ம அந்த மாதிரி ஸ்டாக் பண்ணி அந்த ஸ்டோர் பண்ணி வச்ச வாட்டர்ல வந்து ஸ்ப்ரே பண்றோம் அப்படின்னா ஹெரோசின் ஆயில் வந்து அந்த வாட்டரோட சர்ஃபேஸ்ல வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகுற லேயர்னால இந்த லார்வே அண்ட் பூப்பே ரெண்டுமே மேல சர்ஃபேஸ்க்கு வந்து ஏரை வந்து இன்ஹேல் பண்ண முடியாது. அப்ப அந்த லார்வா அண்ட் பூப்பா ரெண்டுமே என்ன ஆகும், இறந்து போயிடும். மஸ்கிட்டோ வந்து இன்க்ரீஸ் ஆகுறத நம்மளால தடுக்க முடியும்.
Activity 10.5 let us analyze. Let us solve an interesting puzzle. இப்போ நம்ம வந்து ஒரு puzzle வந்து solve பண்ண போறோம். How will you decide which stage larva or pupa comes immediately after the egg stage? இப்போ நம்ம வந்து எக்ல இருந்து உடனே லார்வா வருதா பூப்பா வருதா அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? Suppose you are given a container with water from a puddle containing larvae and pupae. Design an activity to find out the correct sequence of these stages. கண்டெய்னர் எடுத்துக்கிறோம். அந்த கண்டெய்னர்ல நம்ம எந்த வாட்டர் ஃபில் பண்ண போறோம் அப்படின்னா படுல இருக்க வாட்டர் வந்து ஃபில் பண்ண போறோம். அந்த வாட்டர்ல லார்வா அண்ட் பூப்பா ரெண்டுமே இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். யூ கேன் டேக் ஹெல்ப் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டி டிசைன்டு பை அவதி டு கிரியேட் யுவர் ஓன் ஆக்டிவிட்டி. இப்போ வந்து அவதி வந்து ஒரு ஆக்டிவிட்டி வந்து பண்ணி அதுல இருந்து லார்வே அண்ட் பூப்பை வந்து கண்டுபிடிச்சிருக்கா. அதே மாதிரி நீங்களும் வேற ஏதாவது ஆக்டிவிட்டி வந்து கிரியேட் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அவதி என்ன ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணிருக்கான்னு பார்க்கலாமா? ஸ்டெப் 1 ஐ ஹேவ் அ வாட்டர் கண்டெய்னர் வித் மஸ்கிட்டோ லார்வே அண்ட் பூப்பே. நான் வந்து ஒரு வாட்டர் கண்டெய்னர் எடுத்திருக்கேன். அந்த வாட்டர் கண்டெய்னர்ல லார்வே அண்ட் பூப்பே ரெண்டுமே இருக்கிற மாதிரி வச்சிருக்கேன். ஐ வில் செப்பரேட் 4 to 5 லார்வே அண்ட் பூப்பே இன்டு 2 செப்பரேட் கண்டெய்னர் வித் சேம் வாட்டர். இப்ப அதே வாட்டர்ல வந்து 2 கண்டெய்னரை வந்து மாத்துறாங்க. அப்படி மாத்திட்டு ஒரு 4-5 லார்வா ஒரு இடத்துலயும் 4-5 பூப்பை ஒரு இடத்துலயும் வந்து அவங்க டிரான்ஸ்பர் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஐ வில் அப்சர்வ் them every day until I seen them changing to the next stage. இப்போ வந்து டெய்லி அவங்க வந்து அவங்களோட அந்த லார்வா அண்ட் பூப்பா வந்து எப்படி வந்து அதோட சேப்பு அதோட growth எல்லாமே சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத அவங்க நோட் பண்றாங்க. If the larvae changes into pupae, it would mean that larval stage comes before the pupal stage or vice versa. இப்ப லார்வால இருந்து வந்து பூப்பா வருது. அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? லார்வா அப்படிங்கிறது தான் இனிஷியல் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் வர்றது பூப்பா. I will keep watching both the containers to see in which one a mosquito appears first. இப்ப நான் 2 கண்டெய்னருமே பார்த்துட்டு இருக்கேன். அந்த 2 கண்டெய்னர்ல எந்த கண்டெய்னர்ல வந்து ஃபர்ஸ்ட் மஸ்கிட்டோ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. These observation will help us to learn the correct sequence of growth. இப்ப இந்த ஆக்டிவிட்டில இருந்து நம்ம கரெக்ட் சீக்வன்ஸ் ஒரு மஸ்கிட்டோ வந்து எப்படி grow ஆகுது அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். Suppose you are given a container filled water from a puddle which contains larvae and pupae. Without separating them from a container, how would you design an activity to decide which state out of the two gives way to the next? இப்ப வந்து நம்ம அந்த மாதிரி படல் வாட்டர் எடுத்துக்கிறோம். ஒரே கண்டெய்னர்ல வந்து லார்வா அண்ட் பூப்பா இருக்கு அப்படின்னா எது லார்வா எது பூப்பா எது இனிஷியல் ஸ்டேஜ் அப்படிங்கறத நம்ம எப்படி வந்து தெரிஞ்சுக்க முடியும்? இப்ப இதுதான் வந்து மஸ்கிட்டோவோட லைஃப் சைக்கிள்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து எக் இருக்கும். அந்த எக்ல இருந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல என்னதான் வரும்? லார்வா தான் வரும். அந்த லார்வா குரோ ஆகி பூப்பாவா வரும். அந்த பூப்பால இருந்துதான் ஒரு அடல்ட் மஸ்கிட்டோ வரும். திரும்ப அந்த அடல்ட் மஸ்கிட்டோ வந்து லெக் வந்து லே பண்ணும். அந்த லே ஆன லெக்ல இருந்து லார்வா பூப்பா மஸ்கிட்டோ வந்து வந்துட்டே இருக்கும். இதுதான் மஸ்கிட்டோவோட லைஃப் சைக்கிள். Let us learn more about these stages in life cycle of a mosquito. இப்போ நம்ம மஸ்கிட்டோவோட லைஃப் சைக்கிளை இன்னும் நம்ம எப்படி எல்லாம் இன்னும் டீப்பா நம்ம சொல்லலாம் அப்படின்னா mosquitoes pass through 4 stages in their life cycle: egg, larva, pupa and adult. மஸ்கிட்டோவோட லைஃப் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டேஜ் வந்து இருக்கு. அது என்னென்ன ஸ்டேஜ் அப்படின்னா egg, larva, pupa and adult. இப்போ adult mosquito அப்படிங்கும்போது என்ன செய்யும்? The adult mosquito that emerge from the pupa rests briefly on the surface of water and then flies away. The adult mosquito may survive for 10 to 15 days. இப்போ ஒரு adult mosquito வந்து எதுல இருந்து வரும்? நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பூப்பால இருந்து தான் adult mosquito வந்து வரும். இந்த adult mosquito ஆனதுக்கு அப்புறம் வாட்டர்லயே கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுக்கும். ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து ஃப்ளை ஆகி போயிடும். இப்போ ஒரு adult mosquito வந்து எவ்வளவு நாள் வாழும் அப்படின்னா 10 to 15 days மட்டும் தான் இருக்கும். We have seen that a mosquito begins its life as an egg, stage 1. The egg develops into a larva, stage 2. The larva grows into a pupa, stage 3. And the pupa transforms into an adult mosquito, stage 4. The adult female mosquito lays eggs directly on or near water and the cycle continues. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் 4 ஸ்டேஜ்ல வந்து மஸ்கிட்டோவோட லைஃப் சைக்கிள் இருக்கு. ஸ்டேஜ் 1 வந்து எக், ஸ்டேஜ் 2 வந்து லார்வா, ஸ்டேஜ் 3 வந்து பூப்பா, ஸ்டேஜ் 4 வந்து அடல்ட் மஸ்கிட்டோ. அந்த அடல்ட் மஸ்கிட்டோ வந்து டைரக்டா வாட்டர்லயே போய் அதோட எக்க வந்து லே பண்ணிட்டு வந்துரும்.
Significant changes occur in appearance, body shape, and structure during the various stages in the life cycle of a mosquito. The shape of the egg is quite different from the larva. The larva appears very different from the pupa. The pupa appears very distinct from the adult mosquito. Is it easy to imagine that mosquito emerge from pupa? இந்த மஸ்கிட்டோவோட லைஃப் சைக்கிள பார்த்தோம் அப்படின்னா இந்த மஸ்கிட்டோவுக்கும் இந்த லார்வா ஆர் பூப்பாக்கும் ஏதாவது சிமிலாரிட்டிஸ் இருக்கான்னு கேட்டா கிடையாது. லைஃப் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டேஜ் இருக்கு. அந்த 4 ஸ்டேஜுமே ஒன்னோட ஒண்ணு ரிலேட்டபிளா இருக்கவே இருக்காது. ஒரு ஸ்டேஜ்லயும் அதோட growth வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா தான் இருக்கும். மஸ்கிட்டோ எப்படி 4 ஸ்டேஜ்ல இருக்கோ அதே மாதிரி தான் இந்த சில்க் மோத்தும் 4 ஸ்டேஜ் இருக்கு. The silk moth also passes through 4 life stages: egg, larva, pupa, and adult. Each catch into larvae in size. Larvae secrete thread-like material which they wrap around themselves before changing to pupae. These are the fibers that are used to make silk fabric in India. The Khadi and Village Industries Commission has set up several centers for silk production. Silk mothனா என்ன அப்படின்னா நம்ம தமிழ்ல பட்டுப்புழுன்னு சொல்லுவோம், அதான் நம்ம சில்க் மோத்னு சொல்லுவோம். இந்த சில்க் மோத் வந்து 4 ஸ்டேஜ் இருக்கு. ஒன்னு எக்கு, இன்னொன்னு லார்வா, பூப்பா அண்ட் அடல்ட். இந்த சில்க் மோத் வந்து எக்கு வந்து விட்டதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா லார்வா தான் வரும். இந்த லார்வா தான் என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு த்ரெட் மெட்டீரியலை வந்து கொடுக்கும். அந்த த்ரெட் மெட்டீரியலை வச்சுதான் இந்தியால வந்து நிறைய சில்க் ஃபேப்ரிக் வந்து நம்ம ரெடி பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் அப்படிங்கிற சென்டர் வந்து நிறைய இடத்துல வச்சு நிறைய சில்க் ப்ரொடக்ஷனை நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த சில்க் வந்து எதுல இருந்து எடுக்கும் அப்படின்னா இந்த சில்க் மோத்தோட லார்வா ஸ்டேஜ்ல இருந்து தான் எடுக்கிறோம். லைஃப் சைக்கிள் ஆஃப் அ ஃப்ராக். ஆக்டிவிட்டி 10.6 let us analyze. Avadi and Ayush are dressed up in full sleeve shirt and full pants today. It has been rainy for a week. They are going out with their classmates for an activity. After a brief walk led by their science teacher, they reach a pond. It is surrounded by trees and tall grasses. The teacher cautions them to watch everything from a distance. Without causing any disturbance, you may also go to a small water body during the rainy season with a facilitator and explore it by taking due safety precaution. இப்போ வந்து அவதி அண்ட் ஆயுஷ் ரெண்டு பேருமே வந்து ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் அண்ட் ஃபுல் பேண்ட் வந்து போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாவே நிறைய ரெயின் வந்து மழை வந்து பெஞ்சிட்டே இருந்ததுனால அவங்க ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் அண்ட் ஃபுல் பேண்ட் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு கூட வாக்கிங் போறாங்க. வாக்கிங் போகும்போது அவங்க டீச்சரும் வந்து அவங்க கூட ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணும்போது அவங்க வந்து எதை பார்க்க போறாங்க அப்படின்னா ஒரு பாண்ட் வந்து பார்க்க போறாங்க. அந்த பாண்டை சுத்தி நிறைய ட்ரீஸ் நிறைய கிராஸ் வந்து இருக்கு. அதனால டீச்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப பக்கத்துல போக வேண்டாம், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம தூரமா நின்று என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. You may notice a white jelly like substances on the surface of water towards the edge of the pond. This may also be attached to plants growing in or around the water. This jelly-like substance is actually cluster of egg of a frog and is known as spawn. நம்ம ரெய்னி டைம்ல வந்து பாண்ட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஒயிட் கலர்ல ஜெல்லி மாதிரி நிறைய சப்ஸ்டன்சஸ் வந்து இருக்கும். அது என்ன அப்படின்னா எக்கு தான் அந்த ஒயிட் கலர்ல ஜெல்லி ஸ்ட்ரக்சர்ல வந்து இருக்கும். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பான்னு சொல்லுவோம். Observe the features of all the stages of a frog shown in figure 10.7. How will you decide the sequence of the given stages A, B, C, D, E, F? Some of the stages so distinct changes in their initial and final shapes. Record these changes in table 10.5. டைம்ல வாட்டர்ல வந்து ஒயிட் கலர்ல வந்து இருக்கும்னு சொன்னோம். அந்த ஒயிட் கலர் சப்ஸ்டன்சஸ் என்ன அப்படின்னா ஃப்ராக்கோட எக்குன்னு சொன்னோம். ஃப்ராக்கோட எக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் இப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு லெக் மட்டும் முளைக்கும். அதுக்கப்புறம் 2 லெக்ஸ் இருக்கும். இது 3லயுமே டெய்ல் வந்து இருக்கும். எதுக்காக அப்படின்னா அது வாட்டர்ல ஸ்விம் பண்றதுக்காக இந்த டெய்ல் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அடல்ட் ஃப்ராக்கா மாறிடும். அடல்ட் ஃப்ராக்குக்கு வந்து டெய்ல் வந்து இருக்காது. ஏன்னா அதோட காலை அது வந்து ஸ்விம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இந்த ரெண்டுமே வாட்டர்ல மட்டும்தான் இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல வந்து அது வாட்டர்லயும் இருக்கும் லேண்டுக்கும் வரும். ஆனா ஃபுல்லா கம்ப்ளீட்டா நிறைய டைம் லேண்ட்ல நிறைய டைம் வாட்டர்ல வந்து அடல்ட் ஃப்ராக் தான் இருக்கும்.
Some of the stages have been clubbed together. For example, stages A and F in figure 10.7 have been kept under a stage 1. You will find out 4 stages in life cycle of a frog. The egg stage, which process to the embryo stage. The tadpole stage, consisting of an early stage with a tail and no legs, and the late stage with hind legs, the froglet stage, and the adult frog stage. இப்ப நம்ம மஸ்கிட்டோ வந்து எப்படி 4 ஸ்டேஜ்ல பார்த்தோமோ அதே மாதிரி ஃப்ராக்லயும் 4 ஸ்டேஜ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம எம்ப்ரியோ ஸ்டேஜ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து டேட்போல் ஸ்டேஜ். டேட்போல் ஸ்டேஜ் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா எக்ல இருந்து வெளியில வந்த உடனே இருக்கிறத நம்ம டேட்போல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஃப்ராக்லெட்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா ஒரு அடல்ட் ஃப்ராக்குக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜ் தான் நம்ம ஃப்ராக்லெட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அடுத்து அடல்ட் ஃப்ராக் ஸ்டேஜ். அடுத்து ஃப்ராக்கோட லைஃப் சைக்கிள். ஸ்டேஜ் 1ல வந்து ஃபர்ஸ்ட் எக் இருக்கும். அந்த எக்ல இருந்து எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுறதுக்கு 3 to 4 டேஸ் வந்து இருக்கும். இந்த எம்ப்ரியோல இருந்து ஒரு டேட்போல் வெளியில வர்றதுக்கு ஒரு டெய்ல் மாதிரி ஒரு டேட்போல் வெளியில வர்றதுக்கு 7 to 10 டேஸ் இருக்கும். இந்த டேட்போல்ல இருந்து லெக்ஸ் எல்லாமே முளைக்கிறதுக்கு 8 to 10 வீக்ஸ் ஆகும். இந்த டேட்போல்ல இருந்து ஒரு லெட்டா வளர்றதுக்கு 12 வீக்ஸ் இருக்கும். ஃப்ராக்லெட்ல இருந்து ஒரு அடல்ட் ஃப்ராக்கா மாறுறதுக்கு 14 வீக்ஸ் ஆகும். அப்போ ஒரு எக்ல இருந்து ஒரு அடல்ட் ஃப்ராக் வர்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிடும்? 14 வீக்ஸ் எடுத்துக்கிடும். In the class along the following points. How are these eggs of a frog different from the other eggs that you may have seen? இப்ப நம்ம இந்த ஃப்ராக்க பார்க்கும்போது மத்த எக்ல இப்ப நம்ம நிறைய எக்ஸ் வந்து பார்த்திருப்போம். அந்த நிறைய எக்ஸ்ல இருந்து ஃப்ராக்கோட எக் வந்து எப்படி எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு கேக்குறாங்க. which stage has the shortest duration? எந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப ஷார்டஸ்ட் டியூரேஷன்ல இருக்கு? எம்ப்ரியோல இருந்து டேட்போல் வர்றதுக்கு தான் ரொம்ப ஷார்டஸ்ட் டியூரேஷன் இருக்கு. 7 to 10 டேஸ் ஆகும். மத்த எல்லாமே வீக்ஸ் தான் ஆகும். Is there a change in the habitat during the various stage in life cycle of a frog? இப்போ இந்த ஃப்ராக்கோட லைஃப் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சேஞ்சஸ் வந்து இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். How does the special features support the stage? ஒரு ஸ்டேஜ்ல என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். Observe figure 10.8. You will see that tadpole develop legs but still have tails. Tails help them swim in water. Tadpoles grow gradually and start looking like little frog called froglets. They still live in water but begin to spend some time on land. They continue to grow and lose their tails completely. Their legs became strong to help them jump and land. They became fully developed adult frog living both in water and land. சொன்ன மாதிரி எம்பிரியோல இருந்து ஒரு டேட்போல் வருது அப்படின்னா இந்த டேட்போல்ல வந்து டெய்ல் வந்து இருக்கும். இப்ப டேட்போல் கொஞ்சம் க்ரோ ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து லெக்ஸ் வந்து வரும். இது ரெண்டுமே லேண்டுக்கு வருமான்னு கேட்டா வராது. இது ரெண்டுமே வாட்டர்ல மட்டும்தான் இருக்கும். இந்த டேட்போல் வந்து ஃப்ராக்லெட்டா ஆகும்போது இதுக்கும் என்ன செய்யும்? டெய்ல் வந்து இருக்கும். ஏன் இதுக்கு டெய்ல் இருக்கு அப்படின்னா இதுவும் வாட்டர்ல தான் இருக்கும். இருக்கும் போதுதான் இது வந்து லேண்டுக்கு அப்பப்போ வந்துட்டு போகும். மோஸ்ட்லி வாட்டர்லயே தான் இருக்கும். அதனாலதான் ஃப்ராக்லெட்டுக்கும் டெய்ல் வந்து இருக்கு. ஆனா இந்த ஃப்ராக்லெட் க்ரோ ஆகி ஒரு அடல்ட் ஃப்ராக்கா வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு வந்து டெய்ல் இருக்காது. இதோட லெக்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும். அந்த லெக்ஸ்னால இதால லேண்ட்லயும் இருக்க முடியும், வாட்டர்லயும் இருக்க முடியும். Plants and animals are a part of a living world. They go through various changes during the course of their lives. We have learned that a tiny plants grow and develop into a big tree. We have also learned how animals grow and change from young ones to adult. The journey varies from each animal, making it unique and special. We have seen pupae change into insect and tadpoles change into frog. Such changes are important for plants and animals to survive and to maintain continuity of their kind. We should also take care of them and their homes by nurturing and preserving their homes. We contribute to this flourishing living world. Plants and animals பொறுத்த வரைக்கும் ஒருத்தரோட ஒருத்தர் வந்து ரிலேட் ஆகி தான் இருப்பாங்க. அதே மாதிரி பிளான்ஸ்ல வந்து நிறைய லைஃப் சைக்கிள் இருக்கு. அதே மாதிரி அனிமல்ஸ்லயும் ஒரு அனிமல்ஸுக்கும் ஒரு லைஃப் சைக்கிள் வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம லார்வே அண்ட் பூப்பேன்னு பார்த்தோம். இந்த லார்வே அண்ட் பூப்பையில இருந்து இன்செக்ட் வந்து வரும். இப்ப இது டேட்போல்ல இருந்து என்னவா சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோம், ஃப்ராக்கா சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்ப இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா இருக்காது. இது ரெண்டுமே ஒரே டைம் தான் எடுத்துக்குமான்னு கேட்டா எடுத்துக்காது. ஆனா
பிளான்ட்ஸா இருக்கட்டும், அனிமல்ஸா இருக்கட்டும், ஒருத்தரோட ஒருத்தர் வந்து ரிலேட்டடா தான் இருப்பாங்க. அப்போ ஒரு வேர்ல்டு வந்து க்ரோ ஆகுறதுக்கு, ஒரு வேர்ல்ட்ல வந்து வாழ்றதுக்கு, ஒரு வேர்ல்ட்ல வந்து ஃபிளாரிசிங்கா வாழ்றதுக்கு பிளான்ட்ஸும் தேவை, அனிமல்ஸும் தேவை. இதோட இந்த லெசன் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்இ.